ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க சப்பாத்தி சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு. ஸோ அதனால் வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செய்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் வீடியோ எடுக்கிறோம், அதை பார்க்குறோம், வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளோட வேலை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தம்பி நவீனும் கௌதம் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சப்பாத்தி செம்மையாக வந்துட்டுருக்கு. ஆனால் சமையல் கட்டும் செம்மையாக எவ்வளோ அகோரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அகோரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்குற ஸ்டேஜில் வந்து நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி ரொம்ப நாளாக சில்லி கேட்டு இருந்தான். ஸோ அதுக்குண்டான டைமிங் ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து சில்லியும் போடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஊருக்கு போயிட்டு வரும்போது சில்லி பவுட்ரு வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வரல. ஸோ அதனால் இங்கேயே சில்லி பவுட்ரு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வாங்கி இங்கே சில்லி பவுட்ரு போட்டு செஞ்சோம். இங்கே என்னென்னா நம்ம ஊரில் வாங்குகிற மசாலாவில் வந்து டேஸ்ட் இருக்கும், பட் கொஞ்சம் அந்த கலர்ஃபுல் இருக்காது. இங்கே மசாலாவில் டேஸ்ட்டும் ஓகே, டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியல, பட் கலர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடுறாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து பொரிக்கும் போது நம்ம ஃபுட் கலர் எடுத்து நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சரியான கலர். ஸோ அப்படியே கையே வந்து நம்ம மருதாணி போட்ட மாதிரி சவக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கலரு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் டேஸ்ட் ஓகே, ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. சப்பாத்தி நல்லா புசுன்னு சூப்பராக வருது. சமையல் கட்ட பாருங்களேன். சொன்னோன்னா ஆனால் செஞ்சு நானே க்ளீன் பண்ணிக்குவேன் அப்படின்பாரு. ஆனால் செஞ்சு முடிக்கும் போது டயர்ட் ஆயிடுவார். அப்புறம் நமக்கே பாவமாக இருக்கும். சரி பாவம் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு, சரி நம்ம இந்த ஹெல்ப்பாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், சரி எதையாவது செய்யட்டும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். எதுவுமே சொல்லன்னு டைமு. ஸோ நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நான் வந்து அந்த அடுப்போட டைல்ஸ்லேயே வந்து நான் இது பண்ணிடுவேன். ஸோ அந்த செல்ஃப்லேயே வந்து சப்பாத்தி உருட்டுறதுக்கு நான் பண்ணிக்குவேன். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து அதில் உருட்டுறதுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த பலகை இருந்தால் தான் செட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா சப்பாத்தி திருப்பி போடுறேன், அங்கே போடுறேன், இங்கே போடுறேன்னு சொல்லிட்டு 4 பக்கம் போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சில்லி. ஸோ தம்பிக்கு ரொம்ப பிடிச்சதே அவனுக்கு வந்து சிக்கன் சில்லி தான். ஸோ அவனுக்கு வந்து சிக்கன் சில்லி வந்து இப்போது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு என்னென்ன டேஸ்ட் இருக்குது இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரவுண்டு போடணும். எப்போவுமே சில்லி வந்து நான் முதல்ல கொஞ்சம் அடிக்கடி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு போடுறதே இல்லை அப்படின்னால ரொம்ப நாள் கேப்பு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்டான், அப்போ கூட நாங்கள் கடையில் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ வீட்டில் செய்யலை. ஸோ இப்போ வந்து வீட்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சபரிமலை ஐயப்பருக்கு மாலை போடுறதுனால ஸோ இந்த வீக் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான்வெஜ் வீக் தான். ஒரு நாள் ஃபிஷ் அண்ட் மட்டன் தலை, அந்த ஆட்டுத்தலை, ரத்த குடல் வறுவல். ஸோ எல்லாமே இந்த வீக் ஃபுல்லாக வந்து நான்வெஜ் வாரம் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சப்பாத்தி சிக்கன் கிரேவி செய்கிறோமா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரியாணி, தோசை, இந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக. ஆக்சுவலி அடுத்த மாதத்தில் நம்ம ஒரு மாதம் மாலை போடுறோம் அப்படிங்கிறக்காக இந்த மாதத்தில் லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக நான்வெஜ் வாரம் தான். ஸோ அப்பாவும் பையனும் வந்து சப்பாத்தி ஒரு பக்கமும் சில்லி ஒரு பக்கமும் பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெடி பண்ணோடனே அடுத்து வந்து சாப்பிட தான் போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தம்பி வந்து அது சப்பாத்தி இன்னும் சுட்டுட்ருக்காரு. தம்பிக்கு வந்து நல்லா பசி. ஸோ எப்படா ரெடி பண்ணுவீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சப்பாத்தி அந்த போட்டிருந்த அந்த தட்டில் வந்து அந்த மசாலான்னா அதாவது சப்பாத்தியோட அந்த வரப்பொடி போட்டு தேய்ப்போம் இல்லைங்களா, அது லைட்டாக தூவி இழுந்து அந்த தட்டில் இருந்துச்சு. என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சப்பாத்தி ரெடி ஏன்னா போதும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சில்லி எதிர்பார்க்கவே இல்லை, டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. கலர்ஃபுல், ரொம்ப கலர் ஜாஸ்தி. பட் இங்கே சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்குமோ, சில்லி பொடி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற தாட்லேயே நாங்கள் ரொம்ப நாளாக அதை வாங்காமல் தான் இருந்தோம். எப்போவுமே நம்ம ஊர்லேயே வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த சில்லி கோபி பொடி, அந்த சிக்கன் 65 பொடி, இதெல்லாமே நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவோம்.
இப்போ பொடி எதுவும் இல்லாத காரணத்தினால சரி இங்கேயே வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வாங்கினோம். நல்லா தான் இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் கலர் தான் நம்மளுக்கு இந்த கலர் வந்து இவ்வளோ கலரு நமக்கு தேவையில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. எதுக்குடா இவ்வளோ கலர் போடுறாங்கன்னு. இங்கே கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே நம்ம வந்து வேண்டான்னு நினைக்கவே முடியாது. அந்த கலரை பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு அந்த கடைக்குள்ளே போகணும்னு தோணும்ல. ஸோ அது என்னடா நம்ம பொடி தனியாக கலரை தனியாக கலக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது இவனுங்க பொடியிலேயே அந்த கலரை கலந்துடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கலர் வந்து அப்படியே செம்மையாக இருக்குல்ல, அதனோட ஃபீல் என்ன ஆகுனா நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பில்ல. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தோணுதா? தம்பி எடுத்து அப்படியே சிக்கனும் கிரேவி எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கும் தோணுதில்ல? ஸோ நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி அண்ட் சப்பாத்தி. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ல. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து தக்காளி சாதம் வந்து லைட்டாக கொஞ்சமாக மதியமே வச்சேன். அதை எப்படி இருந்தாலும் தெரியும் நைட்டு இன்றைக்கி நான்வெஜ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கொஞ்சம் தக்காளி சாப்பாடு சேர்த்தி வச்சு, ஸோ என்னோடய தக்காளி சாப்பாடு வெங்காயம் தயிர் வச்சு நான் சாப்பிட்டேன். தம்பி பார்த்திங்கன்னா சில்லி அண்ட் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.